சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஐயா, என் புருஷன் துளசி தெரியுமா? சின்ராஸ் தம்பி துளசியையும் அவ குடும்பத்தையும் இந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு வரதா தகவல் கேள்விப்பட்டேன். இந்த பாருங்க ஐயா, சின்ராசா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, ஊரு கட்டுப்பாடு தான் முக்கியம். அதை நம்ம எப்பவுமே விட்டுறக்கூடாது. ஆமாங்கய்யா, நம்மள மீறி சின்ராசு அவங்க தங்கச்சியும் அவங்க குடும்பத்தையும் எப்படி நம்ம ஊர் எல்லையை தாண்டி கூட்டிட்டு வரான்னு பாத்துருவோம். ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம ஒழுங்கா இருக்கிறதுக்கு காரணமே ஊர் கட்டுப்பாடு தான். அந்த கட்டுப்பாட்டை என் புருஷன் உடைச்சா அதை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? எல்லா விதிமுறையும் சொல்லி கொடுக்கிற சின்ராசு இப்படி பண்றதுதான் மனசுக்கு வேதனையா இருக்கு. சின்ராஸ் அவர் தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்தானதான் இப்படி பண்றாரு. தங்கச்சிக்கு ஒண்ணுனதான் உயிரை விடுவாரு. ஊரை விட்டு தள்ளி வச்ச அவங்கள தங்கச்சியும் ராஜபாண்டி குடும்பத்தையும் எப்படியாவது ஊருக்குள்ள கொண்டு வந்து வைக்கணும்னு பாக்குறாரு. அது அவர் நினைச்சா மட்டும் போதுமா? அவரையும் சேர்த்து தானே இந்த ஊர் இருக்கு. கட்டுப்பாடுங்கிறது அவருக்கும் தானே. துளசி குடும்பத்தை நம்ம பிடிக்காம ஒன்னும் ஊரை விட்டு தள்ளி வைக்கல. ஊருக்காரங்க பணத்தை அபகரிக்க பார்த்தாங்க. அதுக்காக தானே அவங்களை தள்ளி வச்சிருக்கோம். இருங்கப்பா, எல்லாரும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. சின்ராஸ் தம்பி இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. ஏன் பல பேருக்கு அவரோட கை காசை கொடுத்து கூட உதவி பண்ணிருக்காரு. இதையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும்ல. ஐயா, இங்க பாருங்க, துளசி குடும்பம் ஊருக்குள்ள வரத்துக்கு யார் ஆதரவா இருந்தாலும் அவங்களையும் ஊரை விட்டு தள்ளி வைக்கணும். அதான் நம்ம ஊரோட வழக்கம். அது மாதிரி தான் இப்பவும் எப்பவும் கடைபிடிக்கணும். அவங்கெல்லாம் ஊருக்கு வெளியே இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஊருக்குள்ளதான் வரக்கூடாது. சின்ராஸ் தங்கச்சியையும் ராஜபாண்டி குடும்பத்தையும் ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்தாருன்னா விரட்டி அடிக்கிறதுக்கு நாம எல்லாம் தயாரா இருக்கணும். இது நம்ம ஊரோட மான பிரச்சனை. இதுல சமரசத்துக்கு வழியே இல்ல. நீங்களா என்ன சொல்றீங்க? அடிப்போம். உங்களோட முடிவுதான் எங்க முடிவும். நான் மட்டும் ஊருக்கு எதிராக என்ன பண்ண போறேன்? நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்களோ அதையே செய்வோம். சரி வாங்க, நம்ம எல்லாரும் ஊர் எல்லைக்கு போலாம். வாங்க வாங்க. அம்மா தாயே, நான் படுற வேதனையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. குல தெய்வத்தோட அருள் கிடைக்காம வேற எந்த தெய்வத்தோட அருள் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. எங்க குல தெய்வம் நீயே எங்களை கைவிட்டுட்டியே. இது உனக்கே நியாயமா இருக்கா? உன் புள்ள உன் முன்னாடி கண்ணீர் விட்டு கதறி நிக்கிறனே, நீ பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கியே. எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டக்கூடாதா? எங்க மேல யாருக்கும் காட்டக்கூடாதா? நாங்க உன் எல்லையை விட்டு போன போவோம் நீ அமைதியா தான் இருந்த. இப்போ அமைதியா இருக்க. எங்களை என்ன பண்ண நீ இப்படி காத்துக்கிட்டு இருக்க? பெத்த தாயே பெத்த பிள்ளைங்களை நிராதரவா தவிக்க விடுற மாதிரி நீ எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டியே. குட்டிமாங்க எனக்கு ஒரு நிமிஷம். சரியா வை. குட்டிமா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அழாத குட்டிமா, அழாத குட்டிமா. எனக்கு புரியுது, கஷ்டமா தான் இருக்கும். கவலைப்படாத. இந்த சாமி இருக்குல்ல, அந்த சாமிக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. இந்த சாமிக்கு தெரியுதோ இல்லையோ, நான் இருக்கிறேன்ல, எனக்கு தெரியும் என் குட்டிமா பற்றி. இந்த அண்ணனை தாண்டி உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது.
நீ சந்தோஷமா வாழணும். மத்தல நான் பாத்துக்கிறேன். நான் வாழறத பத்தி மட்டுமே நீ யோசனை பண்றியே. நீ எப்ப நான் வாழ போற? நீ பொண்ணி கூட சந்தோஷமா வாழணும் நான் ஆசைப்படுறேன். இது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் வேற ஊருக்கு போனாலாவது நீ பொண்ணி கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பேன்னு நினைச்சேன். அந்த நினைப்புல நீ மண்ணள்ளி போட்டுட்டியேன்னு. இது எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு.